வணக்கம். வாராகி தாழ்சரணம் குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்காக, டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, பிப்ரவரி 5, 2025 நடக்கவிருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக குரு உங்கள் ராசிக்கு 11க்கும் 2க்கும் உரியவர். அதாவது லாபஸ்தானம், ரெட்டிப்பு வருமானம், அதற்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் உரியவர் 4ஆம் வீட்டில் போய் வக்ரம் ஆகிட்டாருங்க. ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தடபுடலாக எல்லாம் நடந்திருக்கும். திடீர் ராஜயோகம் வந்திருக்கும். ஏன்னா 8 பார்க்குறாரு இல்லையா. ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி 8 பார்க்குறாரு. அதே சமயம் உங்களுக்கான 10வது இடம், 12வது இடம் அனைத்தும் பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு வேலை உறுதியாக இருக்க பட்சத்தில் ஆகஸ்ட்டில் அது கொஞ்சம் லேக் ஆகிருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் திருமணம் அதெல்லாம் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருந்ததுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2வது திடீர் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபடும் சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ப்ராமிஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார். அப்படியே அவர் நகர்ந்தாலும் 2ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரு. அதனால் ஆஹா ஓஹோன்னு பெரிய ப்ராமிஸ் இருக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் கொடுக்கும்போது தான் எவரும் தடுக்க மாட்டாங்க. பட் குரு கொடுக்கும் பொழுது சின்ன சின்ன தடைகள் இந்த ராகு, கேது, சனி அவங்களால கண்டிப்பாக வரும். அதனால் ஒரு கொடுக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வருவதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்பது தான் உங்களோட அந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று. அதே மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திர நகர்வுக்கும் சரி, கோச்சார நகர்வுக்கும் சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி, அதே மாதிரி சனி வக்ரம், அதுக்கும் ஒவ்வொரு மேடு பள்ளங்கள்லாம் உங்களுக்கான ப்ளஸ்ஸஸை அப்பப்போ கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எவ்வளோ தூரம் கர்மாவை சேர்த்துக்காமல் இருக்கீங்க பட்சத்தில், உங்கள் எண்ணங்களில் எவ்வளோ தூரம் நீங்கள் உயர்வாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை உயர்த்தி காட்டுவதற்கு. ஏன்னா நீங்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடம், 11ஆம் இடம் மிக சிறப்பான இடம். 10ஆம் இடமும் சனி பகவான் தான், 11ஆம் இடமும் சனி பகவான் தான். அப்போ காலபுருஷ தத்துவத்திற்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் மன உயர்வை, தெளிவை கொஞ்சம் வெளிப்படையாக கல்மிஷம் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிறீங்க, பொறாமை இல்லாமல் வச்சுக்கிறீங்க, ஏக்கநிலை இல்லாமல் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வாழ்க்கையின் உயர்வை கண்டிப்பாக உங்கள் ராசியாதிபதி கண்டிப்பாக காட்டுவார். அடுத்து 11க்கும் 2க்கும் உரிய குரு பகவான் காட்டுவார். சரி, இப்போ 4ஆம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால தடைப்பட்ட உங்கள் வீட்டு விஷயங்கள்லாம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு நகை அடமானம் வச்சுருக்கீங்கன்னா மீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு திடீர்னு இருக்குது. ஆனால் ஒரு கடன் வாங்கி மறுகடன் அடைப்பதற்கான வாய்ப்பாக தான் இருக்குமே ஒழிய, அதோட இது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம், தலைவலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குரு பார்த்து வர்றதுனால. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தெளிவு கொடுப்பாரு. 2வது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகத்தை, இன்னொரு வேலை பார்க்கக்கூடிய உத்வேகத்தை, குடும்பத்தோட மனைவியோடு சேர்ந்து பொருளாதார உயர்த்துவதற்கான உத்வேகத்தை கண்டிப்பாக குரு கொடுப்பாரு. அதே மாதிரி அப்பா அம்மா அவங்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம வேலைக்கு போகிறப்ப அவங்க பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் எண்ணத்தோட நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அவங்களால பணம் போட முடியும், பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவங்களும் மாத சர்வைலுக்காக ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த காலகட்டங்கள் சரியான காலகட்டங்களாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும்.
ரெண்டாவது வந்து வண்டி வாகனம் வாங்குவதற்கு, ஒருவேளை வண்டி வாங்கணும் சீரமைப்பதற்கு, தனம், குடும்பம், வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு, மகிழ்ச்சியான ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு, இதுக்கெல்லாம் குரு வந்து நல்லா ஒத்துழைப்பார். வேறு எதுக்கு மாட்டார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கடனை அடைப்பது, மிகப்பெரிய ஒரு மேஜிக்கலான மூமெண்ட்டை எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நன்றி கும்பராசி நேயர்களே. மீன ராசி நேயர்களே, February 5, 2025 குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்க்கலாம். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது ராசி அதிபதியான உங்கள் குருவும் தசமஸ்தானாதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, போஜனஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு, சர்வைலுக்கு, நம்மளோட ஒரு வாழ்க்கையை வெற்றியை தீர்மானிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதற்குரிய அதிபதி வந்து 3இல் மறைந்தார் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. 10ஆவதுக்கு உங்கள் இதில் வந்து ராகு இருக்கார். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பொழைச்சிப்பீங்க. எப்படின்னா, பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும். சுக்கிரனும் குருவும் மாற்றி பரிவர்த்தனை பண்ணுறதுனால ஒர்க் ஆகும். ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ பொதுஜன தொடர்பு, திருமண தொடர்பு, காதல் திருமணம், இது தொடர்பான விஷயங்கள், அதே சமயம் மீடியா மூலமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரொமோஷன், அதுக்கான விஷயங்கள், நல்ல பேர் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த நிவர்த்தி, வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ராகு அந்த இடத்துல இருக்காருன்னு எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். மகரம், கும்பம், மீனம், இவங்க 3 பேருக்குமே பெரிய ப்ராமிஸ் இந்த குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சிக்கெலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து பெரிய அளவு கிரகங்களான ராகு, சனி பகவான் இவங்க வந்து பெருமளவான பொறுப்புகளை வந்து உங்கள் 3 ராசிக்கும் எடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி உங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ராமிசஸ் தான் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2ஆம் திருமணம், தந்தையாரின் சொத்துக்கள், தந்தையாரின் ஆதரவு, ஒரு மென்டார் கிடைக்கிறது, கைட் கிடைக்கிறது, மேற்படிப்புக்காக நீங்கள் முயற்சி செய்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸாக இருக்கும். உங்களுக்கான ஞானம் வந்து உங்களுக்குள்ளேருந்தே ஒரு உத்வேகத்துடன் பிறக்கும் வைப்பாங்க. இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, நல்ல பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற உத்வேகமெல்லாம் இந்த வாட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் லாபம் வந்து பார்த்திங்க ஒரு ஸ்தானம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அதற்கான லாபஸ்தானம், கைகூடி வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கான 2ஆம் இடம் தான். சகாயஸ்தானம்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கான 3ஆம் இடம். இப்போ வந்து அம்மாவோட சொத்துக்கள் வருமா அப்படின்னா அம்மாவுக்கு தான் வரும் இல்லையா, உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மா வீட்டு சொத்துக்கள் நமக்கு வருமானா அம்மாவுக்கு 3ஆம் இடம் சகாயஸ்தானம். அவங்க பண்ணுற முயற்சி எவ்வளோ இருக்குது, அவங்களோட 10ஆம் இடம் எப்படி இருக்குது, அவங்களோட 2ஆம் இடம் எப்படி இருக்குது, அப்படி பார்ப்போம். கைகூடி வருமா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களோட 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேஷராசிக்காரருக்குரிய செவ்வாய் வந்து அவரும் ஒரு வக்ரமாகி பட் வர்க்கோத்தமமாகி அவர் ஒரு புதன் வீட்டில் நிற்கிறதும், உங்களோட லாபாதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து 12ல் நிற்கிறதுமாக இப்படி ஒரு கோர்வையான ஒரு குழப்பங்கள் இருக்கிற பட்சத்தில் பாறைக்கு நடுவில் இடுக்கில் வரக்கூடிய ஒளி உங்களுக்கு ஓரளவு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து உங்கள் ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ எங்கெங்கே குரு பார்க்குறாரு சொல்லுங்கள். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கான பலனை வந்து நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன பலன் ஓடிட்டுருக்குன்னு, ஒருவேளை ஜாதகத்தில் உங்களுக்கு செம்ம தசாபுத்தி அடிச்சு முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு வேணாம். அந்த 15% மைண்டில் தலையில் தாங்கக்கூடிய விஷயமே இல்லை. அவங்களோட ஜாதகத்துக்குரிய இதுவே உங்களுக்கு வந்து இது பண்ணிடும். ஆனால் அந்த ராசி இருக்குது பார்த்திங்களா, அந்த ராசி தான் உலகத்தில் நம்ம நூக்கணுக்கான அது எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு போகணும். நமக்கு என்ன தேவை இருக்குது, யூனிவர்ஸ்கிட்ட நம்ம என்ன, இந்த ராசிக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ராசியாதிபதியை கொஞ்சம் கெட்டி பண்ணணும். இப்போ உங்கள் ராசியாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் முயற்சிக்கும் ஸ்தானம் அனைத்திலும்
உங்களுக்கு சுக்கிரனோட தன்மையை கொடுப்பாரு. இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை விஷயமா முயற்சிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரில் வந்து எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதன் மூலமாக ஒரு விஷயம் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு முயற்சி நீங்கள் செய்யணுன்னா, ஒரு கோயில் குளம் போகிறவங்களுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறது, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு கைடாக நீங்கள் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வைட்டமினோ இல்லை ஒரு ஃபுட்டோ அந்த மாதிரி கொடுக்குறது, இப்போ தான் படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து புக்ஸு அந்த மாதிரி எழுது பெண் அப்படிலாம் வாங்கி கொடுக்குற பரிகாரம் மூலம் நீங்கள் வந்து இந்த முழுமையான குரு பலனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அமைக்கலாம். மற்றபடி இந்த குரு வக்ர நிவர்த்தி முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் பரிகாரத்தோடு எடுக்கும் பொழுது வெற்றியையும், 7ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும், திருமணத்திற்காக ஒரு வாய்ப்பினையும், 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியமாக வரக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் பாக்கியம்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வருவதையும், 11ஆம் இடத்துல நீங்கள் செய்கிற வேலை, இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் லாபத்தை பெறுவதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும். நன்றி நேயர்களே.